மின்னல் மின்னும் போது அந்த குழந்தை பிறக்குது. மருத்துவம் பார்த்த பெண் சொல்லியிருக்காங்க, அந்த வெளிச்சத்தோட புள்ள இவன் அப்படின்னு. இவன் தன்னோட பள்ளி பருவத்தில் புத்தகம் மொத்தமே மெமரி பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. கடினமான பல கணக்குகள் எல்லாத்தையுமே இவன் எழுதி கூட பார்க்காம மனக்கணக்காகவே தீர்த்து வச்சிருக்கான். டிராயிங் கூட போட்டு பார்க்காம பல மிஷின்களை இவன் ஈஸியாகவே டிசைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் இவன் அமெரிக்காவுக்கு சொற்ப காசுகளோட போறான். கையில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கான அறிமுக லெட்டர். அதை பார்த்துட்டு எடிசன் அவர்கள் இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு சொல்றாரு, என்னோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே பிரச்சனையா இருக்கு, இதை நீ ரெடி பண்ணி கொடு, உனக்கு நான் $50,000 தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் ஒன்று இரவு பகல் பாராம கடினமா உழைச்சு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு எடிசன் சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னபடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துறேன், எனக்கு $50,000 கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எடிசன் அவர்கள் சிரிச்சிருக்காரு. இன்னும் உனக்கு அமெரிக்கர்களோட ஜோக்கு புரியலையோ அப்படின்னு இருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஏமாற்றப்பட்ட விஷயம். உடனே அவர் அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுருக்காரு. அந்த இடத்துல தான் ஆல்டர்னேட் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்குமான ஒரு சின்ன யுத்தம் தொடங்குனுச்சு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அந்த நபர் வெளியில வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டுக்கான பல விஷயங்களை இன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க பல விஷயங்களோட அடிப்படை அவர்கிட்ட இருந்து வந்தது தான். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் கான்செப்ட் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இன்டர்நெட் கூட அடிப்படை அவர்கிட்ட இருந்து வந்தது தான் சொல்லப்படுது. தாமஸ் ஆல்வா எடிசன் உட்பட மற்ற அனைவருமே பணத்துக்காகவும் புகழுக்காகவும் போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவர் அதெல்லாம் பத்தி கவலையே படலை. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பேட்டன்ஸ் இவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த எல்லாத்தையுமே இவர் வித்துட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சில கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதையும் சொற்ப பணத்துக்கு வித்துட்டு அதை வச்சு புதுசா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வாழ்க்கை பூராவே புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். புறாக்களோட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறாவோட ரொம்ப நெருக்கமாகவே பேசிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே அதை பார்த்துட்டு சிரிச்சிருக்காங்க. இவர் அதை பத்தி கவலையும் படலை. இப்ப இருக்கிற நவீன உலகத்திற்கு அவரோட பங்களிப்பு அபரிவிதமானது. அவர் தன்னோட 86வது வயசுல நியூயார்க்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல தனிமையில இறந்து கிடக்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சதோட உண்மையான அர்த்தங்கள் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. அவரோட பேரை, அவரோட லெகசியை ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி காருக்கு, புது டெக்னாலஜி கம்பெனிஸ்னு பல இடங்களுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நபர் தான் திரு நிக்கோலா டெஸ்லா. அவர் ஒரு ஜீனியஸ், கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க பல விஷயங்களுக்கும் முன்னோடி அவரோட கண்டுபிடிப்புகள் தான். டெஸ்லா அவர்கள் சொல்வாரு, the present is theirs, the future for which I really worked is mine. அதாவது நிகழ்காலம் அவங்களோட தான் இருக்கலாம், ஆனா எதிர்காலம் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்ல இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு. அதாவது எலக்ட்ரிக் கார்லாம் வரும் அப்படிங்கிறத அவர் அப்பவே கெஸ் பண்ணியிருக்காரு. அத்தனை வெற்றிகளும் அத்தனை நபர்களாலும் பணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது அல்ல அப்படின்னு திரு டெஸ்லா அவர்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம உணரலாம். திரு டெஸ்லா அவர்கள் மாதிரி தொலைநோக்கு சிந்தனை உள்ள நபர்கள் எல்லாருமே உடனே வெற்றி வேணும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால காலையில உழைச்சிட்டு எனக்கு ஈவினிங் வெற்றி கிடைக்கலையேன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வெற்றி அடைந்து கொண்டிருக்கும் பலரும் பல வருடங்களாக உழைத்துக் கொண்டிருப்பவர்களே.